TikTok purchase scam. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிக்டாக்ல தட்டி கொண்டு போகிற நேரத்தில் சில ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அது பார்த்தீங்கன்னா ரெகுலர் மார்க்கெட் ப்ரைஸை விட சரியான குறைவாக இருக்கும். மேபி $50 பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் $10 அல்லது $5 இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே அதை அட்ராக்ட் ஆகும், ரைட்? ஸோ நீங்கள் அட்ராக்ட் ஆகி அந்த பர்ச்சேஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற நேரம் ஆக்சுவலி அது $10 தான் உங்களுக்கு அந்த ஆன்லைன் பர்ச்சேஸில் காட்டும். ஆனால் நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து என்டர் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் மெசேஜில் வரும். நீங்கள் வந்து அதில் அந்த பேங்கிங்கில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஓடிபி நம்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து $300-400 யூரோ அல்லது எனி அதர் கரன்சி. பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ப்ராடக்ட் வந்து அமெரிக்கன் டாலர் ஓர் கெனேடியன் டாலர், நீங்கள் கேனடாத கெனேடியன் டாலராக இருக்கும். ஆனால் ரியல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டில் வந்து $300-400 மேபி $1,000. பட் ப்ராடக்ட்டுக்குரிய பர்ச்சேஸாக இருக்காது, டிஃப்ரெண்ட் பர்ச்சேஸாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம். அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் ரெகுலராக விற்கிற ப்ராடக்டை வந்து ஆக்சுவலி $100 $50 பெறுமதியான ஒரு ப்ராடக்டை வந்து $5 $10 சொல்லி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிக்டாக்ல வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவீங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுற நேரத்தில் கிரெடிட் கார்டு நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி டேட் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ஸ்கேம் கேப்சர் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா அந்த டீட்டெயிலை வச்சுக்கொண்டு வேறு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது மேபி ஹோட்டல் அக்கமடேஷன் இருக்கும் அல்லது வேறு பர்ச்சேஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஓடிபியை என்டர் பண்ண முதல் அந்த ஓடிபியோட மோஸ்ட் ஆஃப் த பேங்க் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணும். சில நேரம் சில பேங்க் வந்து இதை அனுப்பாது. ஓடிபி வர்ற நேரமே அதில் பர்ச்சேஸ் அமௌண்ட்டும் கரன்சியும் அதில் இருக்கும் அவ்வளோ வந்து சொல்லி. அப்போ உங்களுக்கு தெரியும் இது உண்மையாகவே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணின $5 or $10 ப்ராடக்ட், ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் கரன்சியில் இருக்குது, டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்டர் பண்ணாதீங்க. ஏண்டா இது ஸ்கேம். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற நேரம் அதில் டெபிட் பர்ச்சேஸ், விசா பர்ச்சேஸ், மாஸ்டர் கார்டு, இப்படி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெட்டர் டு யூஸ் கிரெடிட் கார்டு. ஏன்னு சொன்னால் கிரெடிட் கார்டில் வந்து யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் தச்சமயம் உங்களுக்கு தெரியலை, பை மிஸ்டேக்காக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. டெபிட்ன்னு சொன்னால் உங்களுக்கு ரீகவர் பண்ணுறது வந்து கஷ்டம். ஆகவே நீங்கள் கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கும் மர்ச்சன்ட் அக்ரிமெண்ட்டுக்கும் இடையில் 40 days அவங்களுக்குள்ள இருக்கிறதால உங்களோட ஃபண்டை வந்து நீங்கள் உங்களோட பர்ச்சேஸை வந்து இன்கேஸ் அது ஃப்ராடாக இருந்தால் நீங்கள் டிஸ்பியூட் பண்ணி அந்த அமௌண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் வர நேரம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி நீங்கள் இன்கேஸ் என்டர் பண்ணிட்டீங்க, பர்ச்சேஸை வந்து ப்ரொசீட் பண்ணிட்டீங்க தெரியாமல், அப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க உண்மையாக வந்து இது ஸ்கேம் ஓ சம்வேர் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் பேங்குக்கு கால் பண்ணி இப்படி நடந்துட்டுது பை மிஸ்டேக்காக சொல்லி அந்த அமௌண்ட்டை டிஸ்பியூட் பண்ணி ரீகவர் பண்ண பாருங்கள். அப்படி ரீகவர் பண்ண முடியலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனே ரீகவர் பண்ணலாம். இந்த வீசான்னு சொன்னால் கட்டாயம் பண்ணலாம். ரீகவர் பண்ணின பிறகு நீங்கள் உடனே அந்த கார்டை வந்து கேன்சல் பண்ணி நியூ கார்டு எடுங்க. ஸோ ஆகவே காய்ஸ், நீங்கள் யாராவது டிக்டாக்ல பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இருந்தால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு தடவைக்கு பல தடவை வெரிஃபிகேஷன் செய்த பிறகு பர்ச்சேஸ் பண்ணுங்க, சரியா? ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.